90,000 ஐ எம் கெட்டிங் பை ஒன்லி இன்ட்ரெஸ்ட். என்னோட கார்பஸ் அப்படியே தான் இருக்குது. நான் வேலைக்கு போல, நான் கொடுத்த பணம், நான் போட்ட பணம் எனக்கு வேலை செய்யும். நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும். அந்த பணத்து பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும். We bought 2 houses. திருச்சியில் we bought 1 flat. சென்னை we bought 2 houses, individual houses. So we have 3 houses now. அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு 2000 கிராம் இருக்கணும். 2000 கிராம் இருக்கணும்னா நான் 2500 கிராம் வரையும் நான் வந்து இன்னைக்கு வந்து லாக்கர்ஸில் நான் பண்ணேன். 2017 என்ன பண்ணேன், கோல்டெல்லாம் நான் அப்படியே கிராஜுவலாக பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மிடில் ஈஸ்ட் போயிட்டே இருக்கேன். பிள்ளைங்களாம் வேற என்னை வந்து மிஸ்ஸிங் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, எப்பா நீங்க இப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, யூ நீட் டு பி தேர் வித் அஸ் அப்படின்ட்டாங்க ஒரு கட்டத்தில். இப்போ நான் வீட்டில் உட்காரணும்னா எனக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா நான் என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரீ ஃபின் கால் ஆர்பிஐ அப்ரூவ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது நான் அதில் வந்து பியூரா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்பரேட் பாண்ட்ஸை நான் வந்து கிராஜுவலாக 2019 பை பண்ண ஆரம்பிச்சேன். கார்பரேட் பாண்ட் நீங்க பண்ணா 3 lakhs வந்து நீங்க 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கு. இன்னைக்கு 10,000 இருந்தாலே போதும். 10,000 நீங்க பை பண்ணிட்டீங்க. கார்பரேட் பாண்ட் 3 வருஷம் லாக் இன் பீரியட். 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10,000 வந்து. ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ள மந்த்லி யூ வில் கெட் இன்கம் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் பாண்ட், கார்பரேட் பாண்ட். அப்போ இந்த கார்பரேட் பாண்டை நான் கிராஜுவலாக வாங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்கிட்ட கார்பரேட் பாண்ட் ஒரு 90 lakhs இருக்கு. 90 lakhsங்கிறதுனால 90,000 ஐ எம் கெட்டிங் பை ஒன்லி இன்ட்ரெஸ்ட். என்னோட கார்பஸ் அப்படியே தான் இருக்கு. நான் வேலைக்கு போல, நான் கொடுத்த பணம், நான் போட்ட பணம் எனக்கு வேலை செய்யுது. நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும். அந்த பணத்து பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கறத அந்த தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம லோன் என்னைக்கு தூங்காதுல்ல, நம்ம லோன் என்னைக்கு தூங்க போறதில்ல. ஆனா நீங்க எஃப்டில ஒரு பணம் வச்சாலும், உங்க சேவிங்ஸ்ல ஒரு பணம் வச்சாலும் அது எதுவுமே வேலை செய்யாது. உங்க அக்கௌண்ட்ல சும்மா தூங்கும். ரொம்ப நாள் தூங்கினாலும் என்ன 2% கிடைக்கும், இன்ட்ரெஸ்டா 2% கிடைக்கும். அது எந்த விதத்துல இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்ட் வந்து 12% வரையும் AA பாண்டெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், 2012 வாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட எய்ம் 2 பொண்ணுங்க இருக்கு. ஒரு 2000 கிராமாவது வேணும்னு. நான் சொல்றது 4000 கிராம். இப்போ என்கிட்ட இருக்குது 2500 கிராம். ஆனால் சீனிவாசன்லாம் சொல்லுவார்ல, ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு வந்து 400 கிராம் இருந்தால் போதும் வரல. நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா 3 times பண்ணிக்கிட்டேன். நான் எனக்குள்ளே அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு 2000 கிராம் இருக்கணும். 2000 கிராம் இருக்கணும்னா நான் 2500 கிராம் வரையும் நான் வந்து இன்னைக்கு வந்து லாக்கர்ஸில் நான் பண்ணிட்டேன். அதுக்கு எப்படி அக்யூர் பண்ணேன்னா, திரும்பவும் ஜுவல்லரிக்கு போனேன். ஒரு 10,000 அவங்க என்ன ஒரு ஸ்கீம் ஒன்று சொன்னாங்க, மந்த்லி ஸ்கீம். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்கீம் சார். நான் தான் சொல்கிறேன், நான் படிக்காதவன், நான் வந்து Tier 3 ஆள். நான் இப்படி தானே திங்க் பண்ணுவேன். ஜுவல்லரிக்கு போனால் சிட் ஃபண்ட்லாம் நான் போடல. நான் அந்த மாதிரி முட்டாள்தனமான நான் பண்ணல. ஜுவல்லரிக்கு போனேன் சார், 12 month ஸ்கீமு, 11 மாதம் நீங்கள் கட்டுவீங்க, 12ஆம் மாதம் நாங்கள் கட்டுவோம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, 0. மேக்கிங் சார்ஜும் 0. நீங்கள் வந்து லேடிஸ்க்கு தான் தெரியும். ஒரு கோல்டு எடுக்க போனீங்கன்னா 12% 22% வரையும் இருக்குது. கரெக்டாக நான் 10,000 ஆரம்பித்தேன். 2017 10,000, 2018 20,000, 2019 50,000, 2020 70,000, 2021 1 லட்சம், 2022 1.5 லட்சம், 2022 2 லட்சம், 2023 2.5 லட்சம் மந்த்லி. ஐ எம் டாக்கிங் அபவுட் மந்த்லி. என்னோட சேலரியில் 99% ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் 2017. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னை எதையுமே கண்டுக்காது, எதுவுமே கேட்காது. ஏன்னா நான் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால் உன்னோட சேலரியில் என்ன வருதோ அதை வச்சு நீ மேனேஜ் ஃபண்ட் பண்ணு. 30,000 போதும், நம்ம ஃபேமிலிக்கு 30,000 போதும், மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். கோல்டு, டைரக்ட் ஸ்டாக்ஸு, நல்ல ஸ்டாக்ஸு, Nifty 50யோட ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் கார்பரேட் பாண்டு. ஸோ சேலரி கிரெடிட் ஆனால் அடுத்த 5வது நிமிஷமே நான் பிரித்து போட்டுருவேன். அடுத்த சென்ட் நான் வைக்க மாட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவை இன்றைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் தேவையில்லாமல் நாங்கள் செலவு பண்ணவே மாட்டோம். என் ஃபேமிலியில் அனாவசியமான செலவு இந்த வெளியில் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. எது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்த அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. We bought 2 houses. Okay. திருச்சியில் we bought 1 flat. In Chennai we bought 2 houses, individual houses. So we have 3 houses now. So 2 houses, 3 வீடு, 2 houseலேருந்து இப்போ இன்கம் that's around 15,000 rental, that's all coming. So all together it's around 1,60,000 I am getting.